வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு வழங்க 2 ஆண்டுகளாகியும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இடஒதுக்கீடு தொடர்பாக போராட்டம் நடத்தப்படும் என்றும் இதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அப்படியே தொடர்ந்து சொல்லி வருகிறோம். வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்று 2022 மார்ச் 31 உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. அதன் பின்னர் 2 மாதங்கள் முடிவடைந்து விட்டன. அது ஆணையிட்டு வன்னியர் உள் இடஒதுக்கீடு குறித்த பரிந்துரை அறிக்கை வழங்கும்படி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு தமிழக அரசு 12/1/2023 ஆணையிட்டது. அதன் பின் இன்றுடன் 16 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் இன்னும் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. வன்னியர் இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளோம். தேதியை விரைவில் முடிவு செய்து அறிவிப்போம்.